என்னடா அது புதுசாக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? அது என்னோடய பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. போகும்போது என்னவோ ரொம்ப ஆர்வமாக இருந்தா, பேகும் லஞ்ச் பேக்கும் கீழே கூட வைக்கல, எடுத்துக்கிட்டே தான் அவளே தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. போனதுக்கப்புறம் தானே தெரியுன்ற மாதிரி இருந்தது அவளோட கதை. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக காலையில் குளிச்சுட்டு நல்லா அழகாக கிளம்பிட்டா. நம்ம தான் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஊஞ்சல் விளையாடணும்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் அழுதா. இல்லை மேம்க்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்துடலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டா உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பசங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வரை அழுவாளோ அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, கொஞ்சம் மிஸ் கூட கொஞ்சம் ஜெல் ஆகிட்டா உடனே தான். அப்புறம் பேசியிருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மிஸ் வந்து கலரிங்காக ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரீ ட்ரா பண்ணியிருந்தாங்க. வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சு பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி. ஸோ அவளும் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது அழகாக பெயிண்ட் தொட்டு பெயிண்ட் வச்சுருந்தா. அவங்க மிஸ் எவ்வளோ சொன்னாங்க நான் பண்ணுறேன், இல்லை நானும் சொன்னேன் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. யாரும் வேணாம் நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் அந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. அவங்க மிஸ் சொன்னாங்க, ஓகே பரவாயில்லையே நீங்களே பண்ணுறீங்களே செல்ஃபா அப்படின்ட்டு அவருக்கு ஸ்டார்லாம் வர கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லலாம் அடிஷன் பேப்பர் கேட்குற மாதிரி அவள் இன்னொரு பேப்பர் அவங்க மிஸ்கிட்டேருந்து கேட்டு அவங்களோட பெயிண்ட் ப்ரெஷ்ஷை எடுத்து ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் அதை கொடுத்துட்டு வான்னு சொன்னால் வரவே இல்லை. நானும் ஈவன் அவங்க போய் ஒளிஞ்சிட்டோம். நானும் அவங்க அப்பா அவன் சித்தியும் வந்திருந்தாங்க. எல்லாரும் போய் நான் ஒளிஞ்சிக்கிட்டோம். அப்போ கூட அவங்களை தேடவும் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் மட்டும் ஜாலியாக உட்காந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்காக வர நான் நேற்று நைட்டெல்லாம் வர ஒரி பண்ணிட்டு இருந்தேனே, என் பொண்ணை எப்படி ஸ்கூலில் விட்டு வர்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவள் நம்மளை விட்டுட்டு அவள் ஜாலியாக இருக்கா. ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ண எல்லா ஷீட்ஸுமே வந்து அவங்கவுங்க பசங்கிட்ட கொடுத்துட்டு பசங்களெலாம் லைனாக நிற்க வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மிஸ் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப காமாக இருந்தாங்க. ஐயோ நம்மளால் ஒன்றை வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய அவங்க எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்க சொன்னாலும் பசங்க கேட்குறாங்க, நம்ம சொன்னால் எங்கே கேட்குறாங்கன்ற மாதிரி இருந்தது. அழகாக லைனாக நின்று எல்லாரும் அந்த வீடியோவுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டேவே விட்டுட்டு போக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணிவிட்டு உடனே கூட அமுச்சு விட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டே டயர்டாக இருக்காங்கன்னு அவங்க அப்பா வர ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் டே நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டே தான் தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.